உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை பல இடங்களில் முன்னேற்றம். 2026 உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை கணிசமான முன்னேற்றத்தை பெற்றுள்ளதுடன் சமீபத்திய தரவரிசையின்படி 14 இடங்கள் முன்னோக்கி நகர்ந்து உலகளவில் 67வது இடத்தை பிடித்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம், நாடுகளுக்குள் நிலவும் பாதுகாப்பு, சமூக ஸ்திரத்தன்மை, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களின் அளவுகள் உள்ளிட்ட பல காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த குறியீட்டை தயாரித்துள்ளது. உலகளாவிய அமைதி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்த 12வது ஆண்டாக 2026 ஆண்டு அமைந்துள்ளதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உலக அமைதி இம்முறை 0.7% வீழ்ச்சியடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. 2008 ஆண்டு முதல் இந்த உலகளாவிய அமைதி குறியீடு வெளிப்படுத்தப்பட்டு வருவதுடன் அந்த ஆண்டில் இந்த நிலைமையுடன் ஒப்பிடுகையில் 119 நாடுகள் குறைந்த அமைதியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய அமைதி குறியீட்டில் ஐஸ்லாந்து முதலிடத்தை பெற்றுள்ளதுடன் நியூசிலாந்து 2ஆம் இடத்தையும் சுவிட்சர்லாந்து 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. 163 நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்ட இந்த உலக அமைதி குறியீட்டில் ரஷ்யா கடைசி இடத்தை பெற்றுள்ளதுடன் சூடான் 162வது இடத்தை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 99 நாடுகளின் அமைதி நிலை வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் 62 நாடுகள் தங்களது அமைதி நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடிந்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் இம்முறை அமைதிக்கான அதிக சதவீத வளர்ச்சியை இலங்கை பதிவு செய்துள்ளதுடன் அது 2.3% வளர்ச்சியாகும். உலகளாவிய அமைதி குறியீட்டில் தெற்காசிய பிராந்தியத்தில் பூட்டான் முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் அதன் 2வது இடம் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் குறைந்த அமைதியை கொண்ட நாடாக ஆப்கானிஸ்தான் பதிவாகியுள்ளதுடன் இந்தியா அந்த பிராந்தியத்தில் 5வது இடத்தில் உள்ளது.